அப்புறம் இன்றைக்கு சில கனமழைக்கான எச்சரிக்கை எல்லாம் விடுக்கப்பட்டிருக்கு. அது எதனால, அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிகள் நிலவுகின்றன. ஒன்று வட தமிழக கடலோர பகுதிகளின் மேலும், இன்னொன்று வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேலும் இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே மிக கனமழை பெய்யும் வாய்ப்பு இருக்கிறது. மற்ற 15 மாவட்டங்கள்ல கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. அது திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், தர்மபுரி, கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு, நாமக்கல், நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், திண்டுக்கல், தேனி, மதுரை, தென்காசி மற்றும் புதுச்சேரி. இந்த சில இடங்களிலே இடி மின்னலுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்று 30 to 40 கிலோமீட்டர் வேகத்திலே கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளது தமிழகத்தில் சில இடங்களில். டே 2, அதாவது 11/10/2025 ஒரு மாவட்டத்திற்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அது நீலகிரி மாவட்டம். மற்ற 10 மாவட்டங்கள்ல திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தர்மபுரி, சேலம், காட் ஏரியாஸ் ஆஃப் கோயம்புத்தூர், திருப்பத்தூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கையில கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. 11ஆம் தேதி கூட இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் 12 மற்றும் 13 தேதிகளிலே மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களிலே சில மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கைன்னு பாத்தீங்கன்னா 10 மற்றும் 11 அக்டோபருக்கு மாத்திரம் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளிலே சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு உண்டு. அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 to 25 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். தீபாவளி அன்னைக்கு மழை எப்படி இருக்கு? தீபாவளி அன்னைக்கு வாய்ப்பு என்ன அப்படிங்கிறது, அந்த ஒரு நம்ம 5 நாட்களுக்கான வானிலை அறிக்கை கொடுக்கிறோம் இல்லையா மழை குறித்து. அந்த ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி ஒரு கணிக்கும் பொழுது ஓரளவுக்கு சரியாக இருக்கும். நம்ம இல்லாத வடகிழக்கு அதிக அளவு காற்று இருக்கும் அப்படிங்கிறது தனியார் வானிலை காற்று வேகம் அதிகமாக இருக்கும். காற்றின் வேகம் எப்பவுமே, அதாவது இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, கடல்ல இருந்து அந்த ஈஸ்டர்லி செட்டின் ஆகும் பொழுது சில இடங்களிலே காற்றின் வேகம் கஸ்ட் ஈவென்ட்ஸ் இருக்க சான்ஸ் இருக்கு. பட் இந்த வருஷம் இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியா அப்படியே சொல்ல முடியாது. ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை இதெல்லாம் உருவாகும் பொழுது அந்த மாதிரி ஒரு அதிகமான காற்று வீச வாய்ப்பு இருக்கு. மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் மழை அதிகமா இருக்குமா கம்மியா இருக்கும்? நம்ம அந்த பிக்சர் காமிச்சோம் இல்லைங்களா, இந்த படத்துல உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல அதாவது கோவை, நீலகிரி இதுக்கெல்லாம் இயல்பை ஒட்டி இருக்கும்னு சொல்லியிருக்கோம். மற்ற தென்காசி, திருநெல்வேலி சைட்லலாம் சில அந்த மஞ்சள் கலர்ல பாக்குறீங்க இல்லையா, சோ அந்த தென்கோடியிலே உள்ள மலை மாவட்டங்களிலே குறைவாக பதிவாகிக்கிற சாத்தியம் உண்டுன்னு ஒரு கணிப்பு நம்ம வர வரதான் பார்க்கணும்.